நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1 வந்து என்னதுன்னா Foley's self-retaining urinary catheter. Foley's self-retaining urinary catheter. It is made up of non-irritant latex wrapper. The way of Foley's is consisting of the straight lumen for the urine drainage and side lumen. It is used for the infiltrating in the balloon with the sterile water. The urine it come if the tip is enter into the urinary bladder. It can be used to drain the urine in the acute retention of the urine. அதுக்கப்புறம் the obstructions of the processes of the urethra is enlarged to the அப்புறம் வந்து ப்ராஸ்டேட்டில் வந்து இது பண்ணுவாங்க. என்னதுன்னா ஏதோ ஒரு ப்ராஸ்டேட் சொல்லுவாங்களே, பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேஷியா அப்படின்னு இருக்கும். இந்த உள்ளவங்களுக்கும் ப்ராஸ்டேட் கேன்சர் உள்ளவங்களுக்கும் இட் இஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் தி மேஜர் சர்ஜரி டு ரிப்பேர் தி யூரினரி ப்ராப்ளம் ரிப்பேர் பண்ணுறதுக்கும், ஃபியூச்சர், அதுக்கப்புறம் இன்ஜுரி, அதுக்கப்புறம் கைனகாலஜிக்கல் சர்ஜரி, இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் த ப்ரொடியூசஸ் டு தி பாலிட்ராமா பேஷண்ட், அன்கான்ஷியஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யூரினரி பேக் வந்து கலெக்ட் பண்ணுது. தென் இட் கெப்ட் டு த சைட் இட் டு தி ஒன் மவுத். த 3-way ஆஃப் Foley's வந்து அதுக்கப்புறம் வந்து 3-way Foley's ஹேஸ் பீன் அடிஷ்னல் போர்ட் ஆஃப் இரிட்டேஷன் ஃபார் தி போஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன் ஃபார் தி ப்ரோஸ்டேட் ஃபார் தி மந்த் ஃபார் த சர்ஜரி. சிலிகான் Foley's இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி யூரித்ரல் இது பண்ணுறாங்க. லேட்டக்ஸ் ரப்பர் நான் இரிட்டண்ட்டாக இருக்கும். இட் இஸ் கெப்ட் இன் த சைட்டு ஆஃப் த 1 month. த 3-way ஆஃப் அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் இரிகேஷன் ஃபாலோவிங் தி ப்ரோஸ்டேட் சர்ஜரி. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ் யூரித்ரல் ரெசிஷன் ஆஃப் தி ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிலிகான் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த யூரித்ரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த யூரித்ரல் ஃபியூச்சர். இப்போ வந்து இந்த சொல்கிறாங்க ரைல்ஸ் நேசோகேஸ்ட்ரிக் ஃபீடிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் டியூப் வந்து ரைல்ஸ் நேசோகேஸ்ட்ரிக் ஃபீடிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் டியூப்னு இருக்கா. இந்த டியூப் வந்து எங்கே இருக்குதுன்னா நேசோகேஸ்ட்ரிக்கில் வந்து விடுறாங்க. இட் இஸ் 1 meter லென்த் இருக்குது. 50 centimeter வந்து ஓஜி ஜங்ஷனில் வந்து ஈசோஃபேஜியல் கேஸ்ட்ரிக் ஜங்ஷன்லேயும், அடுத்த 60 centimeter வந்து எங்கே இருக்குதுன்னா ஸ்டொமக்கில் போகுது. 70 centimeter வந்து பைலோரிஸில் போகுது. தீஸ் ஆர் என்டர் இன்டு தி ரேடியோ ஓபேக் லைனாக வந்து இருக்குது. அண்ட் பிளெண்டட் டிப் இஸ் பிளாக் டு தி ரேடியோ ஓபேக் மெட்டீரியல். இட் இஸ் containing to the multiple side of the hole is near to the tip. To confirm the position of the tip whether it inside the stomach by pushing the air in the tube. இந்த டியூப்பில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கர்சிங் சவுண்ட் டு ஆஸ்கல்டேட் ஃபார் தி எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் வந்து பார்க்க முடியும். அண்ட் எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் பார்க்க முடியும் பை ஆஸ்பிரேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் கண்டென்ட் by the take radiograph which is show to the position of the tip. It is used for the nasogastric aspiration யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் கேஸ்ட்ரிக் கண்டென்ட் GIT கேஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் மேஜர் சர்ஜரி ஆஃப் GITயில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்சிமல் GIT அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபீடிங் அண்டு அப்புறம் மெடிகேஷன் ஆஃப் தி அன்கான்ஷியஸ் பேஷண்ட், ஹெட் இன்ஜுரி அண்ட் கோமா பேஷண்ட் வந்து அன்ஏபிள் டு ஃபீட் டு தி எக்ஸசிவ் அண்ட் ஓரல் கேன்சர் உள்ளவங்களுக்கு it is used for the stomach wash in the tablet and other poisoning. The various size of RT tube is available. அப்புறம் ரைல்ஸ் நேசோகாஸ்ட்ரிக் ஃபீடிங் அண்ட் ஆஸ்பிரேஷன் டியூப். Ryle's nasogastric feeding and aspiration tube. Files self-retaining urinary catheter, Foley's, and endotracheal intubation tube. Endotracheal intubation tube is a tube. Endotracheal tube. It is used to give general anesthesia for major general surgical procedure. It's an artificial mechanism for the ventilation. It is the presence of the respiratory distress வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் கொடுக்கறதுக்காகவும் இந்த ப்ரொசீஜர் இது இன்ட்ரடியூஸ் டு தி ப்ரோட்ரக்கியல் ஆர் நேசோட்ரக்கியல் ரூட்டில் வந்து கொடுப்பாங்க. ப்ரோட்ரக்கியல் அண்ட் நேசோட்ரக்கியலில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து
நான்-கஃப்டு எண்டோட்ரக்கியல் இன்டர்பேஷன் டியூப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் சில்ட்ரன். ஒருவேளை இந்த மாதிரி கஃப்டு எண்டோட்ரக்கியல் டியூப் வந்து children கொடுத்துட்டாங்கன்னா இந்த presence of necrosis these are delegated to the tracheal mucosa in the children and it lead to the ulceration and later at the end is the tracheal அப்புறம் வந்து tracheal stenosis வந்து இருக்குது. The cuffed ET tube endotracheal tube it is used for the adult at the point of the balloon is infiltrate with the air and keep in the tube position வந்து பண்ணிட்டு and prevent அப்புறம் வந்து prevent the aspiration of the throat content into the tracheobronchial tree-ல வந்து நம்ம பார்க்க முடியும். tracheobronchial tree-ல வந்து ஒரு throat content இருக்குது. tracheostomy route-ல வந்து பண்ண முடியும். it is used for endotracheal intubation வந்து யூஸ் பண்ணுவாங்க tracheostomy பண்ண பிறகு. and the various incubation tube எல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா suture material வந்து என்ன சொல்கிறாங்கன்னா suture material வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நான் அப்சார்பபிள் பாலியமைடு suture material. it is a monofilament synthetic nylon material. it is a less irritant and less infective rate. it is a green color. it mainly used for the skin வந்து க்ளோஷர் பண்ணுறதுக்கும் and traumatic wound அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக் wound வந்து இது சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. it is easy passage through the tissue and high tensile strength-ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து டிலேட் அப்சார்பபிள் பாலிகிளைசமிக் ஆசிட் suture மெட்டீரியல். டிலேட் அப்சார்பபிள் பாலிகிளைசமிக் ஆசிட் suture மெட்டீரியல் வந்து அதுக்கப்புறம் வந்து டிலேடு ரொம்ப நாள் கழிச்சு 100 days மேலே வந்து சிந்தட்டிக் பண்ணுவாங்க. பாலிகிளைசமிக் இது மெட்டீரியல் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். பர்பிள் கலரு ஒரு வயலட் கலரில் இருக்கும். இது சிந்தட்டிக் டிலேடு அப்சார்பபிள் suture மெட்டீரியல் வந்து அப்சார்ப்ஷன் டைம் அப்புறம் இருக்குது. அப்சார்ப்ஷன் டைம் இஸ் 90 to 120 days where the multifilamented but is buried to the அப்புறம் வந்து buried and coated-ஆக வந்து இருக்குது. இது மோனோஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மல்டிஃபிலமெண்ட் கோட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் திஸ் வயலட் கலர் இட் பிகம் டு தி கேட் கெட் அதாவது அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் டு அதுக்கப்புறம் வந்து கேட் கெட் பிகாஸ் இட்ஸ் லெஸ் இரிட்டண்ட்டாக இருக்குது. லாங்கர் அப்சார்ப்ஷன் டைம் ரொம்ப நாள் அப்சார்ப்ஷன் டைமும் லெஸ் இன்ஃபெக்டிவ் ரேட்டாகவும் இருக்குது. இன்டெஸ்டினல் அனஸ்தமோசிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் லைகேஷன் ஆஃப் த பிளட் வெசில் பண்ணுறதுக்கும் பெடிக்கல் மசில் ஆஃப் த லெஃப்ட் பேலட்டை வந்து சேர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டிலேட் அப்சார்பபிள் பாலிகிளைசமிக் ஆசிட் suture மெட்டீரியல். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ஒன் வந்து நான் அப்சார்பபிள் பாலிகிளைசமிக் ஆசிட் நான் அப்சார்பபிள் பாலிப்ரொபைலின் suture மெட்டீரியல் அப்படின்னா இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். நான் அப்சார்பபிள் இட் இஸ் a synthetic monofilament material. இது ஹேவிங் த கிரேட்டர் நாட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. கிரேட்டர் நாட்டிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டெரைல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி க்ளோஷர் ஆஃப் த ரெக்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீஜர், டெண்டான், நர்வ், வாஸ்குலர் அனஸ்தமோசிஸ், பாலிப்ரொபலின் மெஷ் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து ஹெர்மியோப்ளாசி அதுக்கப்புறம் வந்து ஹெர்னியோப்ளாசி அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்சார்பபிள் குரோனிக் கேட்கட் suture மெட்டீரியல். அப்சார்பபிள் குரோனிக் கேட்கட் suture மெட்டீரியல் அப்படின்னா it is an absorbable chronic catgut suture material. is a normal suture material is derived from the submucous of the small intestine. நார்மல் குரோனிக் suture மெட்டீரியல் வந்து இருக்குது. absorbable the suture material is derived from the submucous என்னன்னா absorbable chromic catgut suture material. absorbable chromic catgut suture material இருக்குது. இது வந்து நேச்சுரலாக ஆனது. submucous of the small intestine the sheep அதுக்கப்புறம் வந்து plain of catgut அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் பிளெயின் கேட்கெட்டோட இது வந்து டர்ட்டி ஒயிட் கலரில் இருக்கும்.
அதுக்கப்புறம் டர்ட்டி ஒயிட் கலரில் இருக்கும். குரோம் இது வந்து 7 டேஸில் வந்து அப்சர்வபிள் ஆகும். குரோமிக் கேட்கெட் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது அப்சார்ப்டு வித்தின் 3 to 4 வீக்ஸ் வந்து அப்சர்வபிள் ஆகும். இந்த குரோமிக் கேட்கெட் அப்ஸ்ட்ரக்ஷன் த பிளெயின் இஸ் அதுக்கப்புறம் வந்து கேட்கெட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி சப்மியூக்கஸ் லேயர் சப்குட்டேனியஸ் லேயர் லிகேஷன் ஆஃப் த பெடிக்கல் அதுக்கப்புறம் வந்து லிகேஷன் ஆஃப் த க்ளோஷர் ஆஃப் த மசில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஷஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மியூக்கஸ் லேயர் அதெல்லாம் வந்து சூச்சரிங் த மியூக்கோசல் லேயரை வந்து சூச்சரிங் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எயித் ஒன் வந்து ஃபஸ்ட்டு எயித் ஒன் வந்து என்ன இருக்குதுன்னா ஃபோர்சப் இருக்குது. ஃபோர்சப் எப்படி இருக்குதுன்னா சென்டர் வெல் மீடியம் சைஸ்டு ஸ்ட்ரெயிட் ஆர்ட்ரி ஃபோர்சப் அப்படின்னு இருக்குது. ஸ்பென்சர் வெல்ஸ் medium sized curve artery forceps. Medium sized curve artery forceps it is used for the hold the suture material for putting knot and ligated to the pedicle blood vessel while ligating the pedicle blood vessel it is used for the holding the stay of suture during the surgery and hold the cut end of the அப்புறம் வந்து peritoneum and fascia aponecrosis part அதுக்கு aponecrosis part and peanut bland like tissue plane the small அப்புறம் வந்து mosquito medium standard is large size coach's teeth அதுக்கப்புறம் வந்து கோச்சர் டீத் கர்வ்டு ஸ்ட்ரைட் ஃபோர்சப் ஹேவிங் பெட்டர் grip it is used for better grip is used for the clamping the broad pedicle of the vessels. இதெல்லாம் வேணாம். இது வந்து சைஸ் வந்து லார்ஜர் சைஸில் வந்து இருக்குது. அப்படி கட்டிங் வந்து பெரிட்டோனியம் அண்ட் ஃபேஷியல் அப்போப்டோசிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 9th வந்து ஸ்பென்சர் அதுக்கப்புறம் வந்து வெல்ஸ் மீடியம் சைஸ்டு கர்வ் ஆர்டரி ஃபோர்சப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஹீமோஸ்டாட்டிக் கிளாம்ப் இஸ் secure the hemostatic during surgery. It hold to the artery vein capillary bleeding point is ligated to the curetized and coagulated to the available as a small or mosquito medium standard and long sized medium sized and long sized இருக்கும் mosquito mosquito small or mosquito medium standard and large sizeல இருக்குது. it is available sizeல இது வந்து பிளட் வெசல்ஸ் ஆல்ட்ரி ஹீமோஸ்டாசிஸ் டியூரிங் த சர்ஜரியில் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10வது ஒன்று இது வந்து சைனஸ் ஃபோர்சப் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனஸ் ஃபோர்சப்னால் வந்து ஆப்சன்ஸ் லாக் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெயிட் மாதிரி தான் இருக்கும். இந்த பிளெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்சர்ட்டிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் த பேக் இன் சைனஸ் instruction and removal of the pack in sinus cavity and also open the abscess wall particularly அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹில்டன் மெத்தட் ஐடி இது ஆப்சன்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பயோஜெனிக் சைனஸ் ஃபோர்சப் வந்து ஒரு பிளெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி இன்சர்ட்டிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் பேக் in the sinus cavity இன்செர்ட்டிங் அண்ட் ரிமூவல் ஆஃப் பேக் இன் சைனஸ் கேவிட்டி சைனஸில் உள்ள கேவிட்டி வந்து சைனஸ் கேவிட்டி இருக்கா ரிமூவ் பண்ணுறதுக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் ரிமூவல் ஆஃப் த பேக் ஆஃப் சைனஸ் கேவிட்டி வந்து இது பண்ணுறதுக்கும் உதவுது. அண்ட் ஆல்சோ ஓப்பன் அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ ஓப்பன் தி ஆப்சஸ் வால் பர்டிகுலர்லி ஹெல்மெட் அதுக்கப்புறம் வந்து
ஹில்டன் மெத்தட் ஆஃப் ஐடின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று பயோஜெனிக் மெட்டீரியலாக இருக்குது. இப்போ 11th ஒன் வந்து இப்போ இது முடிச்சாச்சா, அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம டூத்டு அதுக்கப்புறம் சைனஸ் ஃபோர்ஸப் பார்த்துட்டோம். சைனஸ் ஃபோர்ஸப் இட் இஸ் அ சைனஸ் ஃபோர்ஸப். நான்-toothed dissected thumb forceps. Non-toothed dissected thumb forceps, it is said no teeth. It is used to hold the smooth delicate tissue. அதுக்கப்புறம் வந்து நோ டீத் ஸ்மூத் டெலிகேட்டட் டிஷ்யூ வந்து இது ஹோல்ட் பண்ணுறதுக்கும். அண்ட் இட்ஸ் டெம்பரவரி ஃபார் சர்ஜரி. The temporarily during surgery, it will not causes trauma, and tissue is important for the instrument for the surgery. It is available medium and large sizeல வந்து இருக்குது. இந்த tooth dissecting thumb forceps. It is a toothed. It is used to dissect and the tough tissue frame grip-ஆ இருக்குது. temporarily during surgery available. டைட்டாக பிடிச்சிருக்கும். இது வந்து ஸ்மூத் டெலிகேட் டிஷ்யூ வந்து பிடிக்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆலிஸ் வந்து டஃப் டிஷ்யூ ஹோல்டிங் ஃபோர்ஸப் வந்து இது வந்து ஷார்ப்பாக இருக்கும் அண்ட் ஹோல்டிங் தி டஃப் டிஷ்யூ இந்த லாங்கர் டைம் இது டெம்பரவரி டைம், இது லாங்கர் டைம் டியூரிங் சர்ஜரி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃபேஷியா, அதுக்கப்புறம் அப்போ நெக்ரோசிஸ், ரெக்டஸ் ஷீத். It will causes trauma to the tissue in the smooth surface. It will causes trauma அதுக்கப்புறம் to the tissue in the smooth surface. It is available in the small size அப்படின்னு இருக்குது. பேக்காக் ஸ்மூத் டிஷ்யூ ஹோல்டிங் ஃபோர்ஸப் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பேக்காக் டிஷ்யூ ஹோல்டிங் ஃபோர்ஸப் அப்படின்னா பேக்காக் ஸ்மூத் டிஷ்யூ ஹோல்டிங் ஃபோர்ஸப் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நான் ட்ராமடைஸ்டு ஹோல்டிங் த ஃபோர்ஸப். இட் இஸ் அ ஸ்மூத் டிஷ்யூ வந்து லாங் டைம் பிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டெஸ்டைன், அப்பெண்டிக்ஸ், போத் எல்லாத்துக்குமே ஃபெலோப்பியன் டியூப், அதுக்கப்புறம் வந்து கிளான்ஸு, சலைவரி கிளாண்டு, பிரெஸ்ட் அண்ட் ஓவரி இதெல்லாம் பிடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டங் டிப்ரெஷர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி டிப்ரெஸ் தி டங் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஓரல் கேவிட்டி, ஓரோஃபேரிங் ஸ்ட்ரக்சர், டான்சில் அண்ட் பெரிடான்சிலர் ஆப்சிஸ் அண்ட் என்லார்ஜ்டு அடினாய்டு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெரிடான்சிலர் ஆப்சிஸ், பெரிடான்சிலர் ஆப்சிஸ், என்லார்ஜ்டு அடினாய்டு இருக்குது. கிராஸ் ஆக்ஷன் டவல் கிளிப் அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஸ்டெரைல் டவல் அண்ட் ஷீத் இன் தி பொசிஷன் ஆஃப்டர் த ஏரியா ஆஃப் த surgery is clean and wrap. It is used for the clubbing section tube and laparoscopy capable of the position of the sterile sheetல வந்து இது பண்ணுறதுக்காக வச்சுருக்குறாங்க. தென் இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது என்னென்னா ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில், நீடில் ஹோல்டர், நீடில் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீடில் ஹோல்டர், நீடில் டிரைவர்னு ஒன்று இருக்குது. நீடில் ஹோல்டர், நீடில் டிரைவர் வந்து என்னதுன்னா இட் இஸ் அ கர்வ்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நீடில். அதாவது இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி கர்வ்டு suturing நீடில் ஃபார் க்ளோசிங் த wound during the surgery. அப்புறம் வந்து during the surgery and longitudinal groove furrow of the working short blade to hold the needle with grip and it is used for intestinal anastomosis, nerve and tendon during the available small and medium and largeல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராட் பார்க்கர் நைஃப், அதுக்கப்புறம் வந்து ப்ராட் பார்க்கர் நைஃப் ஹேண்டில் அப்படின்னா வந்து BP4ல் இருக்குது. இது வந்து BP4 21, 23, 423 காஜ் ஸ்டெரைல் பிளேடால் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அதுக்கப்புறம் வந்து லேப்ரோக்டமி, அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மாஸ்டெண்டரிமெட்ரி, அதுக்கப்புறம் போன் ஃப்ராக்சர், இதுக்கெல்லாம்
லாங் போன் ஃப்ராக்சர், அதுக்கப்புறம் ஓப்பன் லாயன் டியூரிங் நெஃப்ரோடெக்டமி. அந்த 3 BP 3 வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி 11 to 15 அப்படின்னு இருக்குது. அந்த சர்ஜிக்கல் பிளேட் டியூரிங் ஆஸ் அ மைனர் சர்ஜிஸ், அதுக்கப்புறம் சர்ஜசிஸ் அதுக்கப்புறம் இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் த ஆப்சிஸ் இஸ் டேக்கிங் த ஓப்பனிங் ஆஃப் த biopsy of the tissue, HPE ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க.